மனைவிமார்கள் ஊருக்கு சென்று விட்டால் கணவன்மார்கள் எல்லாம் குஷியாகி விடுவார்களே மன்னா. மனைவிமார்கள் இல்லாவிட்டால் அப்படி என்ன சிரமப்படுகிறார்கள் ஆண்கள்? அமைச்சரே, கணவனுக்கு முன்னாலே எழுந்து காஃபியை போட்டுவிட்டு எழுந்து வந்து காஃபி குடிங்க என்று சொல்லும் மனைவி ஊருக்கு போய்விட்டால் அந்த கணவனே எழுந்து காஃபியை போட்டு தான் போட்ட காஃபியை தானே குடிக்க முடியாமல் படும் சிரமம் இருக்கிறதே, அது கூட பரவாயில்லை. சிலர் அந்த காஃபியை போடுவதற்கும் சோம்பல் பட்டுக் கொண்டு காஃபி இல்லாமலே காலை பொழுது விடியும் பாருங்கள் அவர்களுக்கு. ஆமாம் ஆமாம் அண்ணா, வீட்டுல ஊருக்கு போயிட்டாங்க, காலையில இருந்து ஒரு நல்ல காபி தண்ணி கூட குடிக்கல, வாங்க கடைக்கு போய் ஒரு நல்ல டீ சாப்பிட்டு வருவோம் அப்படி என்று அலுவலக நண்பர்கள் எல்லாம் பேசிக் கொண்டது எனக்கு நினைவுக்கு வருகிறது மன்னா. அது மட்டுமா அமைச்சரே, தொடர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்டால் ஹோட்டல் உணவுகள் அவரின் உடலை கெடுத்துவிடும் என்று கணவன் மீது பரிதாபப்பட்டு 2-3 நாட்களுக்கு தேவையான அரிசி மாவையும் தக்காளி தொக்கையும் தயார் செய்து பிரிட்ஜில் வைத்துவிட்டு சென்று விடுவார் மனைவி. அவர் வைத்து சென்ற மாவை எடுத்து கரைத்து காலையிலும் இரவிலும் தோசை சுட்டு அந்த தக்காளி தொக்கை தொட்டுக்கொண்டே தனியாக அமர்ந்து சாப்பிடும் சிரமம் இருக்கிறதே, அது அதைவிட பரிதாபம் அமைச்சரே. ஆமாம் ஆமாம் மன்னா, அது கூட பரவாயில்லை மன்னா. சில பேர் புளி சாதத்தை கிளறி 2 நாட்களுக்கு ஆவதை போல் வைத்துவிட்டு சென்று விடுவார்கள். 2 நாட்களாக அந்த புளி சாதத்தையே சாப்பிடும் கொடுமையும் தண்டனையும் இருக்கிறதே, பாவம் அத்தகைய வரம் பெற்ற கணவன்மார்கள். ஆமாம் அமைச்சரே, சரியாக சொன்னீர்கள். ஆனால் அதையும் தாண்டி மனைவி ஊருக்கு சென்று விட்டால் தனியாக வீட்டில் இருக்கும் கணவன்மார்கள் படும் சிரமங்கள் எக்கச்சக்கமாய் இருக்கிறதே. என்ன இன்னும் இருக்கிறதா? அதையும் சொல்லுங்களேன் கேட்போம். அமைச்சரே, ஊருக்கு சென்ற மனைவி திரும்பி வரும் வரை தனியே இருக்கும் கணவனுக்கு சுத்தமில்லாமல் போட்டது போட்டபடி சமையலறை சுமையலறையாய் இருக்கும். அவ்வப்போது வீட்டை கூட்டுவதற்கும் சிரமம், குப்பையோடு வீட்டை பார்ப்பதற்கும் சிரமம், தினமும் பயன்படுத்தும் பாத்திரங்களை துலக்குவதற்கும் சிரமம், துலக்காமல் குவிந்து கிடக்கும் பாத்திரங்களை பார்த்து கொண்டிருப்பதற்கும் சிரமம், அழுக்கு துணிகள் சேர்ந்து கொண்டே இருப்பதை பார்ப்பதற்கும் சிரமம், சேராமல் இருப்பதற்கு துவைப்பதற்கும் சிரமம், துவைத்த துணிகளை வெயிலில் உலர வைப்பதற்கு சிரமம், உலர வைத்த துணிகளை திரும்ப எடுப்பதற்கு சிரமம், எடுத்த துணிகளை மடிப்பதற்கு சிரமம், மடித்த துணிகளை அலமாரிகளில் பிரித்து அடுக்குவதற்கு சிரமம். இப்படி கணவன்கள் படும் சிரமங்கள் கொஞ்சமா நஞ்சமா? இந்த வேலைகளை எல்லாம் முடித்தும் முடிக்காமலும் அவசரமாய் அலுவலகத்துக்கு கிளம்பினால் அப்போதும் தாமதமாகத்தான் செல்லுவார்கள் இந்த கணவன்மார்கள்.